இனிய வணக்கம். நேற்று எக்ஸசைஸ் 1.3ல் வந்து சாப்டர் 1 10th மேக்ஸில் வந்து எக்ஸசைஸ் 1.3ல் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டோம். அடுத்தது இன்றைக்கி வந்து செகண்ட் சம் பார்க்குறோம். செகண்ட் சம் நேற்று வந்து அப்லோட் பண்ண முடியல, நான் இன்றைக்கி போடுறேன் பாருங்கள். என்ன கொஷின்னு முதல்ல கொஷினை வந்து நம்ம என்னென்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நல்லா பாருங்கள். லெட் எக்ஸ் ஈக்குவல்ட் செட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் 3, 4, 6, 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ் செட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, செட் பில்டர் ஃபார்மில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்தது வந்து எக்ஸு பிலாங்ஸ் டு எக்ஸுன்றது எக்ஸு செட்டோடைய என்னது எலமெண்ட்ஸ் சரிங்களா. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் ஈஸியாக ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸுன்ற ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸுன்றதும் என்னென்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் செட்டோடைய எலமெண்ட்ஸ். அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்மால் லெட்டர் எக்ஸு பிலாங்ஸ் டு கேப்சல் எக்ஸு. அப்போது எக்ஸோட எலமெண்ட்ஸ் வந்து என்னது, எக்ஸு சரியா. அப்படி கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸு அதாவது எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ எக்ஸுன்றது எக்ஸு செட்டு சரிங்களா. எஃப் ஆஃப் எக்ஸுன்றது என்னது, ஒய் செட்டு சரிங்களா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுன்றது தான் ஒய் செட்டை தான் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸு செட்டு, இது வந்து ஒய் செட்டு. எஃப் ஆஃப் எக்ஸுன்றது என்னது, ஒய் செட்டை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸுன்னு இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவும் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸு, அப்போ இது வந்து எக்ஸு செட்டணும், இது ஒய் செட்டணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும் சரியா. புரிஞ்சுக்கிட்டு இப்போது எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்றது ஒய் செட்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒய் செட்டோட எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம், இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒய் செட்டோட எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்றதில் வந்து எக்ஸோடைய எலமெண்ட்ஸு எக்ஸ் செட்டோடைய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய் செட்டோட ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் புரிஞ்சுதான் பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது ஈஸியாக ஃபங்க்ஷன், அதாவது வந்து இது வந்து என்னது, இது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் ஃப்ரம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டு என் சரியா. எக்ஸ் டு என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுன்றது என்னது, எக்ஸு செட்டு. என்னன்றது என்னது, ஒய்யே தான். அப்போது என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒய்ன்றது என் அப்படின்னா என்னன்றது என்னது, நேச்சுரல் நம்பர். அப்போது ஒய் செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும் சரிங்களா. அது வந்து இன்னொரு க்ளூ சரிங்களா. இது வந்து ஒரு க்ளூ மாதிரி தான் கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸு செட்டு கொடுத்துட்டாங்க, ஒய் செட்டு வந்து நமக்கு தெரியாது. ஒய் செட்டுமே வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு தான், எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் ஒய் செட்டு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க சரியா. அப்படி கண்டுபிடிக்கிற நம்ம ஃபைண்ட் பண்ணுற அந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி தான் இருக்கணுமா, நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அப்போது எக்ஸு டு
n அப்படின்றது என்னது எக்ஸ் டு என்னன்றது ஒய் செட்டு தான். ஒய் செட்டு எப்படி இருக்கும், நேச்சுரல் நம்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி எக்ஸு ஒய் செட்டு கண்டுபிடிக்கணும். அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது ரிலேஷனும் கண்டுபிடிக்கணும். ரிலேஷனோட சப்செட் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், இது ஃபங்க்ஷனா, எக்ஸும் ஒய் செட்டும் வந்து ஒய் செட்டும் ஃபங்க்ஷன் அப்படின்னா நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.3ல் செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் கொஷின் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அது எப்படின்னு மட்டும் நல்லா பாருங்கள், நான் எப்படின்றத காட்டுறேன். எக்ஸ் செட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3, 4, 6, 8. இது வந்து நமக்கு என்னது எக்ஸ் செட்டு. இதில் வந்து இப்போ ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன். சரியா? ஆறுன்னா என்னது ரிலேஷன். ரிலேஷனுக்குள்ளே இருக்கிற சப்செட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு. சரிங்களா? அடுத்தது எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரிங்களா? இஸ் a function. See, a function from என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டு n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் செட்டுன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை போட்டுட்டோம். இப்போது ஆறு ரிலேஷனுடைய செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, நல்லா பாருங்கள். இப்போ வந்து எக்ஸுன்றது கொடுத்துட்டாங்க. எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ இது வந்து என்னது, எஃப் ஆஃப் எக்ஸு. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸு. கேபிட்டல் எக்ஸோடைய எலமெண்ட்ஸ் தான் என்னது எக்ஸு. கேபிட்டல் எக்ஸோடைய எலமெண்ட்ஸ் தான் என்னது எக்ஸு. அப்போது கேபிட்டல் எக்ஸோட எலமெண்ட்ஸ் தான் எக்ஸு அப்படின்னா இது வந்து கேபிட்டல் எக்ஸோடைய எலமெண்ட்ஸு. சரியா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுன்றது என்னது ஒய் செட்டோடைய எலமெண்ட்ஸு. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸை ஃபைன் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் எல்லாம் என்னது ஒய் செட்டு. சரிங்களா? நல்லா பாருங்கள். இப்போ எக்ஸுன்றது எக்ஸு செட்டோட எலமெண்ட்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸுன்றது ஒய் செட்டோட எலமெண்ட்ஸு. இதை நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அதோட கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸு பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸு அப்படின்னா இந்த எக்ஸு எலமெண்ட்ஸ் வந்து எதோட செட்டு, எக்ஸோட செட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுன்னா ஒய்ன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது இதில் வந்து எக்ஸு செட்டோடைய ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் என்னது ஒய் செட்டு. சப்ஸ்டியூட் பண்ணுற அந்த பேர் என்னது சப்செட்டு. அந்த சப்செட் என்னது ரிலேஷனுடைய சப்செட். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது, எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்ன கிடைக்கிது, 2 வேல்யூ கிடைக்கும். ஒன்று வந்து என்னதுன்னா ஒய் செட்டோட வேல்யூவும் கிடைக்கும், இன்னொன்று ரிலேஷனோட சப்செட்டும் கிடைக்கும். இது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இப்படி ரிலேஷனுடைய செட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க கண்டிஷனையும் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாக ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரிலேஷனில் இருக்க சப்செட்டை கொண்டு போய் நம்ம எக்ஸ் செட்டுலேயும் ஒய் செட்டுலேயும் வந்து ஆரோ பாயிண்ட் குறிக்கும் போது, அந்த மேப்பிங் குறிக்கும் போது கொடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து, அதாவது எக்ஸ் செட்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த அவுட்புட் வந்து ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன்
ஒன்லி ஒன் அவுட்புட்டாக இருந்தால் அது வந்து ஃபங்க்ஷன். அப்போ என்ன கேட்குறாங்க, நம்ம இந்த கண்டிஷனில் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது வந்து ஃபங்க்ஷனான்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் அது எதோட ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸு டு என்னு, எக்ஸு டு என்னன்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துலையும் வந்து அவங்க இன்டைரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸு டு ஒய் செட்டுன்னு தான் கொடுக்கணும். அப்போ ஒய் செட்டுன்ற இடத்துல என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒய் செட்டுன்றது என்ன வரும், அப்போ ஒய் செட்டுன்றது என்னவாக இருக்கும், நேச்சுரல் நம்பராக இருக்கும். அதான் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒய் செட்டுன்றது நேச்சுரல் நம்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் கொஷினோடைய என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் போதுமா, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அடுத்து நம்ம சம்முக்கு போகலாம். நம்ம சம் பார்க்க போகிறோம் பாருங்கள். எக்ஸு செட் வந்து கொடுத்துட்டாங்க. சாரி 1 செகண்ட். வந்து எக்ஸு செட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, 4, 6, 8 அப்படின்றது எக்ஸு செட்டு. ஓகேவா. இப்போ வந்து ஆறுன்றது ஒரு கண்டிஷன் ரிலேஷனோட செட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு பிலாங்ஸ் டு எக்ஸ். ஓகே. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா. இப்போது நம்ம சம பார்க்கலாம். 3, 4, 6, 8 நம்ம கண்டிஷன் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து கண்டிஷன். இதில் வந்து வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணுவோம், ரிலேஷனோடைய வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணுவோம். இதை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கண்டிஷனில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைக்க போகிறது ஒய்யோட ஆன்சர் ப்ளஸ் ரிலேஷனோட ஆன்சர். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபைண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒய்யோட ஆன்சர் வந்து எப்படி தான் இருக்குமா, நேச்சுரல் நம்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா. வாங்க சம் பார்க்கலாம். இப்போது இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் கண்டிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸுன்ற இடத்துல 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அது இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வச்சுருக்கோம். 3 ஸ்கொயர்னால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கண்டிஷனு. இதில் வந்து 3ன்னு போடுறோம். 3ன்னு போட்டால் என்ன வரும், 3 எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 3 வந்து 2 டைம்ஸ் போட்டுனா 9. 3 3s are 9 ப்ளஸ் 1 10. ஓகேவா. அப்போது இதில் வந்து சப்செட் என்னென்னா 3, 10 சப்செட்டு. ஒய்யோட வேல்யூ என்னென்னா ஒய் ஈக்குவல் டு 10. ஓகேவா. அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இந்த கண்டிஷனில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வர ஒரு ஃபஸ்ட்டு சப்செட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலேஷனுடைய சப்செட்டு 3, 10. ஒய் வந்து என்ன, ஒய்யோட எலமெண்ட்ஸ் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு 10. எஃப் ஆஃப் எக்ஸு தானே ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. ஒய் எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸோடைய கண்டிஷனை யூஸ் பண்ணி நமக்கு வர ஆன்சர் தான் ஒய்யும் சரி ரிலேஷனும் சரி. இதை தான் சப்செட்டு. இது வந்து ஒய். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போது இந்த மாதிரி ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும், ஏரோ மார்க் போட்டு ஒய் ஈக்குவல் டு 10, அதுக்கப்புறம் ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு என்ன, அது 3, 10ன்னு நீங்கள் போட்டுருங்க.
y equal to 10. Next another one. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, செட்டில் வந்து 3 4 6 8. இப்போ வந்து நம்ம 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இங்கே பாருங்கள் 4 எஃப் ஆஃப் எக்ஸுன்ற இடத்துல 4 சரியா. அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 4 4 சார் 16 ப்ளஸ் 1 17 ஓகேவா. அப்போது என்ன வருது, ஒய் ஈக்குவல் டு 17. ஒய்யோட ஆன்சர் வந்து 17. இதோடைய சப்செட் என்ன கிடைக்கிது, இங்கே என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸோட வேல்யூ 4,17. சப்செட் வந்து என்னது 4,17. ஒய்யோட வேல்யூ வந்து 17. இப்போ வந்து 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ என்ன நம்ம பண்ணோம், 6 பண்ணோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6ல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 6 6 36 ப்ளஸ் 1 37. ஒய் ஈக்குவல் டு 37. இதோட சப்செட் என்னது 6,37. புரியுதா பாருங்கள். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 6 வந்து கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ வந்து 6 ஸ்கொயர் வரும்போது 6 6 36 ப்ளஸ் 1 37. இப்போ ஒய்யோட வேல்யூ தான் எஃப் ஆஃப் எக்ஸோட எலமெண்ட்ஸ் தான் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 37. சப்செட் என்னது, சப்செட் ரிலேஷன் வந்து 6,37. 6ன்றது எக்ஸோட வேல்யூ, 37ன்றது நம்ம அந்த கண்டிஷனில் வந்து ஆன்சர். ரெண்டும் சேர்த்து தான் 6,37. நெக்ஸ்ட்டு x, 3, 4, 6, 8. இதில் வந்து இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு நம்ம கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன ஒரு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போது 8 8 64 ப்ளஸ் 1 65 ஓகேவா. அப்போது ஒய்யோட ஆன்சர் வந்து 65. ஒய்யோட எலமெண்ட்ஸ் என்னது 65. இதோட சப்செட் என்னது 8,65. புரியுதா பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம அதை பார்த்துட்டோம். இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு 10, 17, 37, 65. இதுதான் வந்து ஒய்யோட வேல்யூ. அடுத்தது ஆரோட வேல்யூ கிடச்சிருக்கு. ரிலேஷன் என்னது 3,10, 3,17, 6,37, 8,65. இது வந்து என்னது ரிலேஷன். அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி 2 வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் செட் என்ன கொடுத்துருக்காங்க 3, 4, 6, 8. இந்த எக்ஸஸ் செட்டை வச்சு ஒரு கண்டிஷன் ஃபார்ம் பண்ணி அந்த கண்டிஷனுக்கு ஒய் செட்டு நம்ம ஃபைன் பண்ணிடும். என்னது 10, 17, 37, 65. இது வந்து அந்த கண்டிஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச ஒய் செட்டு. அடுத்தது ரிலேஷன் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், r ஈக்குவல் டு 3, 10, 4, 17,
6,37 8,65 இதான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணது. இதில் எக்ஸ் செட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒய் செட் வந்து நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம f(x) = x² + 1 அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒய் செட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அடுத்தது வந்து ரிலேஷன் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி 3,10 4,17 6,37 8,65 அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றது ஒய் செட்டுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்னன்றது என்னதுன்னா ஒய் செட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போது ஒய் செட்டில் இருக்க நம்பர்ஸ் எப்படி இருக்கும், நேச்சுரல் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், ஒய் செட்டில் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போது கொஷினில் சொன்ன கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபங்க்ஷனான்னு சொல்லி பார்க்கணுன்னா நம்ம எக்ஸு செட்டு ஒய் செட்டு ரிலேஷனுடைய சப்செட்டு எல்லாத்தையும் வந்து ஆரோ டயக்ராம் போட்டு ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 மேப்பிங்காக, அதாவது எக்ஸு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் 1-to-1 அவுட்புட்டு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி 1-to-1 அவுட்புட் கிடைச்சா அந்த எக்ஸு டு ஒய் செட்டு வந்து ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஆரோ டயக்ராம் போடணும். இப்போ வந்து ஆரோ டயக்ராம் போடணும். எக்ஸு செட்டும் ஒய் செட்டும் நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ரிலேஷனோட சப்செட்லாம் என்னது, 3,10 சரிங்களா, 4,17 6,37 8,65 இதெல்லாம் ரிலேஷனுடைய சப்செட்டு. இதை வந்து நம்ம இப்போது மேப்பிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸு செட்டில் இருக்க 3யோட எலமெண்ட்ஸ் என்னது, பேர் வந்து என்னது 10. அப்போ இதோட பாருங்கள், இங்கே பாருங்கள் 3,10 3யோட அவுட்புட் வந்து 10, ஒன்லி ஒன் அவுட்புட். 4,17 4ஓட அவுட்புட் வந்து என்னது 17. 6,37 அடுத்தது இதோட அவுட்புட்டு 1. 8,65 அவுட்புட் 1. அப்போ எல்லாமே என்னது, ஒன்லி ஒன் அவுட்புட். ஒன்லி ஒன் அவுட்புட்னா அந்த எக்ஸு செட்டும் ஒய் செட்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த ரிலேஷன் வந்து என்னது, ஃபங்க்ஷன். அப்போது இட் இஸ் எ ஃபங்க்ஷன். புரியுதா உங்களுக்கு? இப்போது இது என்னது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது இந்த ரிலேஷன் வந்து என்னது, இஸ் எ ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸ் செட்டும் ஒய் செட்டும் ஃபங்க்ஷன். இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகேவா? சம் உங்களுக்கு புரியுதா?